வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். பல்வலிக்கு சிறந்த வைத்திய முறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவரும் பல்வலிக்கு நிவாரணம் தரக்கூடிய அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில சின்ன சின்ன வைத்திய முறைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிராம்பு. 2 கிராம்புகளை பல்வலி உள்ள இடத்தில் வைத்து சிறிது நேரம் கடித்திருந்தால் பல்வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உப்பு. பல்வலி கண்டால் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் கல் உப்பை போட்டு லேசான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி குப்பை நல்லா கொப்பளித்து அது கீழே துப்பணும். இவ்வாறு தினமும் செய்து வர பல்வலி மற்றும் வீக்கம் குறையும். மேலும் உப்பு நீரினால் கிருமிகளும் அழியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. ஒரு பல் பூண்டை நசுக்கி வலி உள்ள இடத்தில் வைக்க வேண்டும். பல்வலி படிப்படியாக குறையும். பூண்டில் ஆல்சின் என்ற நோயை எதிர்க்கும் இரசாயன பொருள் உள்ளதால் இந்த நல்ல பலன் கிடைக்கும். கோதுமை புல் சாறு. கோதுமை புல் சாற்றின் அருந்தி வர பல்வலி விலகும். ஒரு சிறிய தொட்டியில் கோதுமைகளை ஆங்காங்கே பதித்து தண்ணீர் விட்டு வர அதிலிருந்து புல் முளைக்கும். அதனை பறித்து சுத்தப்படுத்தி மைய அரைத்து சாறு எடுத்து அருந்தலாம். வெங்காயம். பச்சை வெங்காயத்தை கடித்து மென்று சாற்றை விழுங்க பல்வலி குறையும். பச்சை வெங்காயத்தில் உள்ள காரத்தன்மையானது பல்லில் உள்ள கிருமிகளை அழிப்பது மட்டுமல்லாமல் பல் சொத்தையையும் தடுக்கும். கொய்யாப்பழ இலை. வீட்டில் கொய்யா மரம் இருந்தால் 2 இலைகளை பறித்து வாயில் போட்டு மென்று அதன் சாற்றை வாயில் சில நிமிடங்கள் இருக்கும்படி செய்யலாம். ஐஸ் கட்டிகளை வலியுள்ள இடத்தில் வைத்து எடுக்க சிறிது நேரத்தில் பல்வலி குறைந்து வீக்கமும் வற்றிவிடும். கால்சியம் உணவுகள். பல்வலி உள்ளவர்கள் அதிகம் சூடான அல்லது அதிகம் குளிர்ச்சியான உணவை தவிர்க்கவும். கால்சியம் சத்துக்கள் நிரம்பிய உணவு வகைகளை உண்ணவும். நெல்லிக்காய், பால், வெண்ணெய், எலுமிச்சை போன்றவை முறையாக உண்டு வர பற்கள் பலமடையும். நல்லெண்ணெய். காலையில் எழுந்தவுடன் நல்லெண்ணெயை சிறிது வாயிலிட்டு 15 நிமிடங்கள் கொப்பளிக்க வேண்டும். வெள்ளை நிறத்தில் நுரை கொண்டு வரும். இதனை துப்பிவிடவும். இவ்வாறு சில நாட்கள் செய்ய வாயில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். இஞ்சி சாற்றை லேசாக சூடுபடுத்தி வாய் கொப்பளித்து வர பல்வலி குறையும். சுக்கு பொடியை வலியுள்ள இடத்தில் வைத்து அடித்து விடவும். சுக்கு வீக்கத்துள்ள கெட்ட நீரை உறிஞ்சி பல்வலியை குணமாக்கும். சூடம். சூடத்தை பல்வலி இருந்த இடத்தில் வைத்து கடித்தால் சிறிது நேரத்தில் பல்வலியானது குறையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே வர அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.